கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்த காலை வேளையில இந்த காலைக்கு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசித்தேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் தேவன் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபையை, நாங்கள் தேவனை பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று ஒவ்வொரு நாளும் நாங்களும் உணரும்படியாக இந்த காரியங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்து கூறி இன்னைக்குரிய செய்திக்கு போவோமா? இன்னைக்கு என்ன செய்தி எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்திற்கு மாத்திரம் கொல்லுகிறவர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, நாம யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவருக்காக நம்ம பயப்படணும், அவருக்காக நம்ம பயப்படணும். மனுஷர்கள் நமக்கு செய்கிற காரியங்கள் அல்லது செய்கிற காரியங்கள், நமக்கு கொடுக்கிற பிரச்சனை, அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னா அதெல்லாம் என்னது தற்காலிகமானது தான். ஆனால் ஆண்டவர் நம்ம நித்தியமாக வாழ வைக்க காத்து கொண்டிருக்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி என்ன செஞ்சுன்னா நடைபெற்றது. அப்போ கிறிஸ்துவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். எண்ணிலடங்கா மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா துன்புறுத்தப்பட்டாங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு கூட்டம் என்ன செஞ்சுன்னா ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்துச்சான். யாருக்கும் தெரியாம மறைந்து ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்களா. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல 2 போர் சேவர்கள் துப்பாக்கியோட சென்றிருக்கிறாங்க. அப்படி சென்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் நாங்க என்ன செய்ய போறோம், சுட்டு கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு ஒரு தருணம் கூட கொடுக்குறோம், சரிங்களா? நாங்க உடனே இதை செய்ய போறது இல்லை, உங்களுக்கு ஒரு சிறு அவகாசம் கொடுக்குறோம். 2-3 மணி நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு தரப்போறேன், அல்லது நான் சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல என்ன செய்வேன், என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர் வீரன் சொல்றான். இப்போ இன்னொரு போர் வீரன் சொல்றா, இல்ல கொஞ்ச நேரம் கொடுப்போம், அவங்களுக்கு சிந்திக்கணும்ல, அவங்க யோசிக்கணும்ல அப்படின்னு. இல்ல அவங்க உண்மையா நேசிக்கிறாங்களா, இல்ல அவங்க உயிருக்கு பயப்படுறாங்க, நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, அங்க பாருங்க அந்த ஆலய நீங்க குடியிருக்கிறதுல அங்க கதவுகள் திறந்திருக்குது, நான் திறந்து வச்சிருக்கேன், 4 கதவுகள் திறந்து வச்சிருக்கிறேன். யாரெல்லாம் உங்க உயிருக்கு பயந்து நீங்க ஓட நினைக்கிறீங்களோ உங்களுக்காக கடைசி நிமிடம் கொடுக்கப்படுகிறது. நேரம்லாம் ரொம்ப அதிகமா தரல, கடைசி நிமிஷம் தான். நாங்க 1, 2, 10 என்றதுக்குள்ள என்ன செய்யணும், யாரெல்லாம் தேவனுக்கு சாட்சியா இருப்போமோ அவங்க நில்லுங்க, மீதி பேர் ஓடணும்னு நினைச்சுக்க ஓடுங்க அப்படின்னு பார்த்தா பாதி பேர் என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்து கொண்டு பயந்து ஓடிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த சிறு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அப்படியே நின்றது. என்ன நீங்கெல்லாம் நிக்கிறீங்க, பயம் இல்லையா, நாங்க சுட மாட்டோம்னு நினைக்கிறீங்களா, நாங்க ரொம்ப கெட்டவங்க, நாங்க என்ன செய்வோம், கண்டிப்பா சுட போறோம், இன்னும் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அவங்க சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல, நீ எங்களை சுட்டாலும் எங்களுக்கு அது குறித்து பயம் இல்லை, எங்களுடைய தேவன் எங்களை உயிரோட காக்க வல்லவரா இருக்கிறார், ஒருவேளை நாங்கள் இப்ப மறித்தாலும் அவர் வரும் பொழுது நாங்கள் உயிரோடு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா நின்னாங்களாம். அப்போ உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 2 போர் சேவர்களும் தங்கள் கையில இருந்து துப்பாக்கியை கீழே போட்டுட்டு கண்ணீரோட ஊரோடைய கரங்களையும் பிடித்து அழுதாங்களாம். அழுதுட்டு அவங்க சொன்னாங்களாம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நாங்க யார் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்களோட கூட ஆராதனை செய்யணும்னு நினைச்சோம், அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை நாங்க செஞ்சோம். பாத்தீங்களா, ஆண்டவரை உண்மையாக ஆராதனை செய்யறோம்னு சொல்லி எல்லாரும் கூடியிருந்தாலும் ஆபத்துன்னு வரும் பொழுது உயிரை கொடுக்கணும் வருவா, நீங்க தப்பித்து ஓடிட்டாங்க. ஆனா நீங்க ரொம்ப உறுதியாக அப்படி அன்பில நிலைத்திருந்தீங்க. இப்போ நான் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லி அந்த போர் சேவர்கள் ஆராதனை செய்தாங்களாம். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கை. நீங்களும் நானும் அதான் இங்க வசனம் சொல்லுது, என்னது, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்ல, ஆத்மாவை, நம்முடைய நித்திய ஜீவனை பழக்குகிற அவர்கள், நம்முடைய நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், அவருக்கு நீங்க பயப்படுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா,
நீங்க அந்த ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்ற தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு என்னது சிலையை வணங்குங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுப்பாரு ராஜா. அவங்க வணங்க மாட்டாங்க. ராஜா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸும் கொடுப்பாங்க. ஏன்னா ராஜாக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கள ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய நடக்கைகள், அவருடைய செயல்கள், அவருடைய வேலைகள் எல்லாவற்றிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. அதனால என்ன செஞ்சாச்சுன்னா ராஜாக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கூட கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன சான்ஸ் பெருசு இல்லை. அவங்களுக்கு யாரு உண்மையான தெய்வம் தான் அவங்களுக்கு. அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த உண்மையான தெய்வத்திற்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம், ரொம்ப சாட்சியாக இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ராஜாவே நீ இன்னொரு தடவை நீங்க போட்டாலும் அதுல என்ன இல்லை, பயன் இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க ஒருவேளை எங்க கடவுள் எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா அவர் சர்வத்துக்கும் அதிகாரி, அவர் சர்வ வல்லவர், காப்பாற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்றலைனாலும் கூட என்ன இல்லை, பரவாயில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? மெய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்தவை அறியாதவர்கள் வேற, கிறிஸ்தவை அறிந்து அவருக்குள்ள இருக்கிறவர்கள் வேற. நாம எப்படி இருக்கோம்? அநேகர் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கும் தேவனுடைய அன்பை சொல்லுறவர்களாக இருக்கிறீங்க. அநேகர் ஃபார்வர்ட் பண்றீங்க மெசேஜ் எல்லாருக்கும். அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் தேவனுடைய ஊழியத்துல ஒரு பங்காளர்களாக இருக்கிறீங்கன்றத மறக்காதீங்க. நான் என்னுடைய நண்பர்கள், தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் இதை அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பெயர் வரணும் அப்படின்றதுக்காக இல்லை. எதற்காக சொன்னா, நீங்க தேவனை அறியாத பிள்ளைகள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் செய்யலாம். என்ன, எனக்கு தான் ஆண்டவரை பத்தி தெரியும், இந்த சிஸ்டர்னா எனக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். ஆனா உங்களோடு கூட இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் தெரியல அவங்களுக்குலாம் அனுப்புங்க. எத்தனை மணி, எவ்வளவு நேரம் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில மணித்துளிகள் தானே, ஒரு சில நிமிடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம். குரூப்பா வச்சு கூட நீங்க என்ன செய்யலாம், பண்ணலாம். எனக்கு தெரிந்த ஒரு குரூப் ஃபுல்லா அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன்னு சொன்னா அதனால அவங்களுக்கு எதுவும் பயனா, அவங்களுக்கு நான் எதுவும் செய்யறேன்னா இல்லை. தேவன் அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டோடைய கருத்தை செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக எல்லா கருத்தையும் செய்வார். நாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவர்களே ஆசீர்வதிப்பாங்க. அதே போல நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தெய்வ சத்தியத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு, உங்களால எந்த சூழ்நிலை முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. தேவன் உங்களோட கூட இருப்பார். எப்படி இந்த போர் வீரர்கள் ஆண்டவருக்காக இருந்தாங்க, ஆண்டவருக்காக எத்தனை பேர் உண்மையாக இருந்தாங்களோ, அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக உண்மையாக ஜீவிப்போம். எப்படி ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ போல மரணமே வந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம உறுதியாக சாட்சியா இருக்குன்னு சொன்னா அக்கினி ஜுவால் நம்ம பற்றாது. இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு தோல்வியாக முடிந்தாலும் பரலோக ராஜ்யத்தை நாம் செல்வதற்கு அது பாதையாக இருக்க தேவன் வாய்க்க செய்வார். செய்வோமா? அன்பு தேவனே, மரணமோ துன்பமோ ஒன்றும் எங்களை விட்டு பிரிக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற கொஞ்ச நாட்களில் உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை செய்யுங்க. மரணமே வந்தாலும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய நாமத்துக்கு மகிமையை ஜீவிக்க கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தல் வேண்டுமா? இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.